நேத்தி ஃப்ரைடேன்றனால கொஞ்சம் கிளீனிங் வேலைய தான் பார்த்துட்டு இருந்தேன். போட்டிக்கு ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு, செப்பல கழட்டி போட்டுட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேனா, டைல்ஸ் ஒரே வழுக்கி விட்டுருச்சு. ஒரே அசிங்கமா போச்சு. சரின்னு மறுபடியும் செப்பல எடுத்துட்டு வந்து போட்டுட்டு தான் வாஷ் பண்ணி விட்டேன். வாஷ் பண்ணி விட்டுட்டு, வீடையும் அப்படியே மாப் போட்டு விட்டுட்டேன். மாப் போட்டுட்டு, அப்படியே நம்மளும் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்தாச்சு. ஏன்னா 12:45 ஆயிடுது கடகடன்னு. அதனால தம்பிங்கள அப்படியே போய் கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தல கூட தவட்டல. அப்படியே கிளிப் எடுத்து போட்டுட்டு, நம்மளும் ரெடி ஆயிட்டு, அப்படியே தம்பிங்கள போய் கூட்டிட்டு வரதுக்கு போயாச்சு. தம்பிங்கள கூட்டிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல அவங்கள சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வைக்கிறதுக்குள்ளேயே மழை இருட்டிட்டு வந்துச்சு. மழை வராது அப்படின்னு தான் நெனச்சேன். இங்க காத்தடிக்கிறதே பெரிய அதிசயமா இருக்கு. அதிசயத்த பார்க்குற மாதிரி இருக்கு. மரம்லாம் அசையவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு காத்தே வரல. நேத்து நல்ல காத்து. அந்த முருங்க மரத்துல இலைலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அப்படியே காத்தோட பறந்து போணுச்சு. பார்க்கறதுக்கே செம்ம சூப்பரா இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா வானம்லாம் இருட்டி மழை சூப்பரா வந்திருந்துச்சு. பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. இந்த பப்பாளி இலையெல்லாம் தண்ணியே விட்டு அது பார்த்துருக்கீங்களா? அத அப்படியே நாங்க பார்த்து ரசிச்சுட்டு வெளியில நின்னுட்டு இருந்தோம். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.